மங்களதேவி கோட்டத்தின் கீழ்ப்பகுதியில் குமுளி மலைத்தொடரும் மேற்பகுதியில் தேக்கடி மலைத்தொடரும் காடுகளால் சூழப்பட்டிருந்தன. அன்று குமுளி மலைப்பகுதி காடு பரபரப்பாக இருந்தது. காரணம், காட்டுக்குள்ளே அன்று தேர்தல் நடந்தது. மிருகங்களும் பறவைகளும் மற்றும் புழு பூச்சிகளும் கூட தேர்தலில் கலந்து கொண்டன. வேங்கி பள்ளம் என்ற இடத்தில் இந்த தேர்தல் நடந்தது. தோதகத்தி மரங்கள் நிறைந்த இந்த பகுதியில் செந்நாய்கள் அதிகம் இருந்தன. ஆண்டுக்கு ஒரு முறை நடக்கும் இந்த தேர்தலை இந்த முறை செந்நாய்கள் ஏற்பாடு செய்திருந்தன. இந்த தேர்தலில் சுகாதார மந்திரிக்கு மட்டும் மும்முனை போட்டி வந்தது. சுகாதார போட்டிக்கு போட்டியிடுபவர் தங்களை தூய்மையானவர்கள் என்று நிரூபிக்க வேண்டும். அதன் அடிப்படையில் அவர்களுக்கு ஓட்டு கிடைக்கும். சுகாதார மந்திரி பதவிக்கு பன்றியும் பட்டாம்பூச்சியும் காக்கையும் போட்டியிட்டன. போட்டியை தவிர்க்க முயற்சி செய்து முடியாமல் போனது. எனவே ஓட்டு எடுப்பு நடத்துவது அவசியமாகிவிட்டது. சபாநாயகராக தேர்ந்தெடுக்கப்பட்ட குரங்கு தேர்தலை நடத்தியது. பல ஆண்டுகள் பிரதமராக இருந்த சிங்கம் வயதான காரணத்தால் சபாநாயகர் பதவிக்கு நின்று தோற்று போனது. காட்டரசு தலைவராக முயல் போட்டியின்றி தேர்ந்தெடுக்கப்பட்டது. பிரதமர் பதவிக்கு மட்டும் போட்டி கடுமையாக இருந்தது. ஆரம்பத்தில் காட்டு எருமையை ஆதரித்த குரங்குகள் திடீரென்று செந்நாயை ஆதரித்தன. தவிர செந்நாய்கள் அராஜகத்துக்கு பயந்து மான்கள் முழுமையாக செந்நாயை ஆதரித்தன. செந்நாய் பிரதமராகிவிட்டது. நிதி மந்திரியான வரி குதிரையும் பாதுகாப்பு மந்திரியான ஓநாயும் உணவு மந்திரியாக கழுதையும் சொற்பமான ஓட்டு வித்தியாசத்தில் ஜெயித்தன. வெளியுறவு மந்திரியாக எவ்வித போட்டியுமின்றி நரியார் தேர்ந்தெடுக்கப்பட்டார். சபாநாயகர் குரங்கார் முதலில் பன்றியாரை அழைத்து தனது தேர்தல் வாக்குறுதிகளை எடுத்து கூறும்படி பணிந்தார். பன்றியார் வேகமாக மேடையை நோக்கி நடந்தார். வழியில் நின்றிருந்த யானையார் பட்டென்று நகர்ந்து அவருக்கு வழிவிட்டார். பன்றியார் மேடைக்கு வந்ததும் காட்டரசு தலைவர் நாற்றம் தாழ முடியாமல் தனது பெரிய காதுகளை தேய்த்து கொண்டார். என்னுடைய வாழ்க்கையை சுகாதார பணிக்கு அர்ப்பணித்துக் கொண்டவன். அது மட்டுமல்ல, யானையார் போன்ற பெரியவர்கள் கூட என்னை கண்டதும் விலகி நிற்பார்கள். எனவே என்னை உங்கள் சுகாதார மந்திரியாக தேர்ந்தெடுக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன் என்று சொல்லிவிட்டு போய் உட்கார்ந்தார். அடுத்து தனது நீல நிற இறக்கைகளை விரித்து பறந்து வந்தது பட்டாம்பூச்சி. முயலார் பட்டாம்பூச்சியின் வண்ணத்தை பார்த்து மயங்கினார். தனது சிறகுகளை அசைத்தபடி பேசியது பட்டாம்பூச்சி. அண்ணாச்சி பன்றியார் வந்து நின்று பேசிய இடத்தை சுத்தம் செய்யவே தனியாக ஒரு சுகாதார மந்திரியை போட வேண்டும் என்றதும் கொல்லென்று எல்லாம் சிரித்தன. என்னை பாருங்கள், என் சிறகுகளை பாருங்கள், என்னை போல நீங்களும் அழகாக இருக்க உங்கள் வாக்குகளை எனக்கே போடுங்கள் என்று சொல்லிவிட்டு பறந்து சென்றது. அடுத்தது காகம் வந்தது. பன்றியார் வந்தார். நான் சுகாதாரத்தின் அவதாரம் என்றார். நானே சுத்தம் செய்கிறேன் என்றார். வாஸ்தவம்தான். அவர் இருக்கும் இடம் எப்படிப்பட்ட இடம் என்று நமக்கு தெரியாதா? அது கிடக்கட்டும். நமது பட்டாம்பூச்சி அண்ணாச்சி குடிப்பது தேன்தான், இல்லை என்று சொல்லவில்லை. அவர் படுப்பது எங்கு என்று தெரியுமா? பிராணிகளின் மலம். மலத்தை உண்பவருக்கு உங்கள் ஓட்டா, மலத்தில் உறங்குபவருக்கு உங்கள் ஓட்டா என்று கேள்வியுடன் பறந்து சென்றார் காக்கையார். அதன் பின்னர் பறவைகளும் மிருகங்களும் இவற்றை ஆதரித்தும் தாக்கியும் பேசி ஓட்டு வேட்டை ஆடின. கடைசியாக நரியாரை எழுந்து பேசும்படி எல்லாம் வற்புறுத்தின. நரியார் தனது வாளால் முகத்தை துடைத்தபடி மேடையில் ஏறினார். எப்போதும் நரியார் பேச்சுக்கு பரவலான மரியாதை இருந்தது. காட்டரசர் நாமம் வாழ்க என்று பேச ஆரம்பித்தார் நரியார். பன்றியார் சொன்னது போல் அவர் மலக்கழிவுகளை உண்டு சுகாதாரத்திற்கு வழி செய்கிறார் என்பது வாஸ்தவம்தான். பட்டாம்பூச்சியார் சுத்தமான தேனை குடிக்கிறார். பார்க்க அழகாக கவர்ச்சியாக இருக்கிறார். அதுவும் சரிதான். நரியார் சொன்னதை எல்லா பறவைகளும் மிருகங்களும் உன்னிப்பாய் கவனித்தன. காக்கையாரும் பன்றிகளைப் போல அசுத்தங்களை உண்டு சுத்தப்படுத்துகிறார், இது நமக்கு தெரியும் என்று சொல்லிவிட்டு நிறுத்தியது. முக்கியமாக செய்தியை சொல்லும் போது நரியார் இப்படி நின்று நிதானித்து பேசுவார். சுத்தம் என்பது தானும் சுத்தமாக இருக்க வேண்டும், தனது சுற்றுப்புறத்தையும் சுத்தமாக வைத்துக் கொள்ள வேண்டும். இந்த மூவரில் இதற்கு பொருத்தமானவர் என்ற கேள்வியுடன் மீண்டும் ஒரு முறை தனது பேச்சை நிறுத்தினார். யானையார் கூட தனது காது மடல்களை அசைக்காமல் கேட்டுக்கொண்டிருந்தார்.
பன்றியாரின் உடம்பையும் உறைவிடத்தையும் சுத்தமானது என்று சொல்ல முடியாது. மலத்திலும் மூத்திரத்திலும் படுத்து உறங்கும் பட்டாம்பூச்சியாரும் சுகாதார சூழலில் வாழ்கிறார் என்று சொல்ல முடியாது. ஆனால் கொக்கி போட்டு நிறுத்தினார் நரியார். இம்மி அளவு இலை விழுந்தால் கூட இடிச்சத்தம் போல் கேட்கும் அளவுக்கு அமைதி. நரியார் மீண்டும் ஆரம்பித்தார். காக்கையார் உடல் சுத்தம், உள்ளம் சுத்தம், அவர் சுற்றுப்புறமும் சுத்தமானது. நாள் தவறினாலும் அவர் குளியல் தவறாது. இனி ஓட்டு போடுவது உங்கள் சுதந்திரம் என்று சொல்லிவிட்டு நடந்தார் நரியார். இப்போது எல்லோருக்கும் ஒரு தெளிவான வழியை காட்டியது போல் தமக்குள் பேசிக்கொண்டனர். சற்று நேரத்தில் ஓட்டெடுப்பு நடந்தது. சென்னாய் அமைதிப்படை தில்லு முள்ளுகள் நடக்காமல் பார்த்து கொண்டன. ஓட்டுகள் எண்ணப்பட்டன. காக்கையார் சுத்தம் சோறு போடும் என்பது உங்களுக்கு தெரியும், ஆனால் தேர்தலில் ஜெயிக்க வைக்கும் என்பது உங்களுக்கு தெரியுமா என்று சபாநாயகர் குரங்கார் ஜோக்கடிக்க எல்லோரும் சிரிக்க குமுளி மலைக்காடே அதிர்ந்தது.